பலி செலுத்திடவே பலனடைந்திடவே பலி செலுத்திடவே பலனடைந்திடவே படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பினாட்சியே அவரின் மாட்சியே அன்பினாட்சியே அவரின் மாட்சியே படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுளுக்கு நிறைய பெயர்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் ஆந்த்ரோபோமோர்பிக் வே என்று சொல்வார்கள். என்னுடைய பார்வையில் கடவுள் காண்கிறவராக இருக்கிறார், அவர் காக்கிறவராக இருக்கிறார், அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். எனவே அவரவருக்கு அந்தந்த இடத்தில் என்று பெயரிட்டார்கள். கடவுள் தனக்கென கொடுத்த பெயர் ஐ எம் ஹூ ஐ எம், இருக்கிறவராக இருக்கிறவர் நானே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் பக்கங்களை வேறு முகமாக மாற்றுகிறார். நான் உங்களை பணியாளர் என்று அழைக்க மாட்டேன், உங்களை நான் நண்பர்கள் என்று அழைப்பேன் என்று சொன்னார். எந்த கடவுளால் இப்படி சொல்ல முடியும்? நீங்கள் என் நண்பர்கள், நான் உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன் என்று. இயேசுவில் இப்படி ஒரு நட்பு நமக்கு கிடைக்க நாம் பேறு பெற்றவர்கள். அதை தான் இந்த ஆங்கில பாடல் சொல்கிறது, வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ். இயேசு நம்மை நண்பர் என்று அழைக்கின்றார். ஒரு நண்பரை போல சாதாரணமாக எளிமையாக என்னோடு உரையாடுங்கள், உறவாடுங்கள் என்று சொந்தம் பாராட்டுகிறார் நம் ஆண்டவர். இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை முழுவதும் கையளிப்போம். இந்த நாளிலே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அன்னை ஆரோக்கிய தாயின்
பாதம் நாடி வந்திருக்கிற நாம் அனைவரும் நம் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் பாதத்திலும் அன்னை மரியின் பாதத்திலும் இயேசுவின் மகா பரிசுத்த திருதயத்திலும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் சுமைகளெல்லாம் சுகமாகும். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகிறோம். என்றும் நிலைத்திருக்கும் உமது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள்
நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 57. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையாளே விழித்தெழுங்கள். வைகரையே நான் விழித்தெழச் செய்வேன். தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். Alleluia, 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 alleluia. உங்களினால் நண்பர்கள் என்றே, ஏனெனில் என் தந்தையிடமிருந்து
உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு ஊரில் ஒரே ஒரு நண்பனை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறவர் அல்ல. ஊரில் இருக்கிற எல்லாரையும் நண்பனாக பார்க்கணும்னு நினைக்கிறவர். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தம் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள விரும்புகின்ற ஆண்டவர் இயேசு. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் அடிமையின் கோலம் பூண்டு மனிதரானார். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்துக்கு சாதாரண ஒரு மனிதராக வந்தவர் இன்னும் நட்பு பாராட்டி நம்ம இன்னும் நெருங்கி வந்து என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறீங்களா, நம்ம ஃப்ரெண்டாக இருப்போமா அப்படின்னு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறார். நீங்களும் நானும் சொல்லுகிற பதில் என்ன? அதுதான், ஆண்டவரே அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் போய் உட்காந்து பேசலாம், மார்பு பக்கம் சாஞ்சிக்கலாம், அவர் கன்னத்தில் முத்தம் கொடுக்கலாம், அவருக்கு ஏதாவது நம்ம வாங்கி தரலாம். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. ஒரு இயல்பாக ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் உறவு பாராட்ட விரும்புகிறார். அந்த மனநிலையோடு வாழ முயற்சி செய்வோம். பழைய ஏற்பாட்டு பக்கங்களில் சொற்ப இடங்களில் தொடக்க நூல் 5ஆம் அதிகாரமாக இருக்கலாம், அதில் ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தார் என்று வாசிக்கிறோம். மோசேவும் ஆபிரகாமும் விடுதலை பயண நூலில் நாம் வாசிக்கிறோம், சாதாரண நண்பர்களைப் போல இருந்தார்கள் என்று அவரோடு பேசினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அதை தவிர பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவு மிகப்பெரிய அளவில் நண்பர் என்ற மனநிலையை நாம் பார்க்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு பக்கங்களில் அவ்வாறாக ஆண்டவர் இயேசு தன்னையே ஒரு நண்பராக, அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தோழனாக தன்னையே பாவித்து கொள்கிறார். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாப்புல, நான் கிட்டத்தட்ட ஒரு 25-27 வருட நட்பு. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. நான் வீட்டுக்கு சென்றிருந்த போது அவருக்கு இந்த குழந்தைக்காக ஒரு உடையை வாங்கி சென்றிருந்தேன். அப்போது அவர் அங்கே வீட்டில் இல்லை. நான் அவங்க வீட்டை போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த குழந்தைக்காக அந்த புதிய உடையை கொடுத்து விட்டு நான் திருப்பி வந்துட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அவருடைய சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி இப்படி சொன்னாங்க, என்ன இந்த ட்ரெஸ் எவ்வளோ போகிறோம், இது என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா, இது ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொன்னதாக சொல்லி வருத்தப்பட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் பார்க்கிற பார்வை, இந்த உலகத்தில் உள்ள நட்புகளுடைய தோழமையுடைய பண்பு இதுவாக இருக்கிறது. எடை போட்டு பார்க்கிறது, இது எவ்வளோ இருக்கும், இது என்ன இது, இதெல்லாமா அப்படின்னு பார்க்கிற நட்பு இந்த உலகத்து நட்பாக இருக்கிறது. ஆண்டவரின் நட்பு அப்படி அல்ல. விவிலிய பக்கங்களை புரட்டி பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாற்பட்ட நண்பராக இருந்தார் என்று சிந்திப்போம்.
லாசர், மார்த்தா, மரியா அப்படின்னு ஒரு ஸ்மால் குரூப், இயேசுவோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லூக்கா எழுதின செய்தி 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்பப்பெல்லாம் அவருக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ, எப்பப்பெல்லாம் ஒரு சூழ்நிலை சரியில்லை என்று உணர்ந்தாரோ அப்போதெல்லாம் அவர்கள் வீட்டுக்கு போவார், அவர்களோடு உரையாடுவார், பேசி கொண்டிருப்பார், மகிழ்ந்திருப்பார், ஆடி பாடுவார் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். அதே யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் லாசர் இறந்தபோது அவர் அங்கே சென்றார், தன் நண்பருக்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று வாசிக்கிறோம். திருவிவிலியத்திலே மிக சின்ன வசனம் எது தெரியுமா? இதுதான், ஜீசஸ் கிரைட், இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று திருவிவிலியம் சொல்லுகிறது. தன் நண்பனுக்காக இயேசு நட்பு பாராட்ட விரும்புகிற ஒருவர். அதே போல் அவர் தட்டி கொடுப்பதும் தட்டி கேட்பதும் தான் ஒரு நண்பனுடைய பண்பாக இருக்கணும். எல்லா நேரத்துலையும் வெரி குட் வெரி குட்ரா வெரி குட்ரா, அதை செய்டா இதை செய்டா, அப்படி அல்ல. நல்லது செய்யும்போது தட்டி கொடுத்து வெரி குட்னு சொல்வதும், தப்பு செய்யும்போது தட்டி கேட்பதும் தான் ஒரு நண்பனுடைய பண்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்வார். நான் பார்க்குறோம், மார்க் எழுதின 4ஆம் அதிகாரத்தில் தன் சீடர்களோடு பயணம் செய்து போயிட்டு இருப்பார். அப்போ ஒரே காற்றும் கடலும் ஒரே சத்தமாக இறைச்சலுமாக இருந்தோன்னே, ஆண்டவரை நாங்கள் சாக போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா என்று சொன்னபோது ஆண்டவர் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடந்துட்டு, இன்னும் உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்படியே பேசிஃபை பண்ணி போகிறவர் இல்லை, ஓகே பரவாயில்ல, அல்ல தப்பு, இன்னும் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு உணர்வோடு ஒரு நண்பராக கேட்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறு உருவான அந்த நிகழ்வு மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3 தனது சீடர்களை கூப்பிட்டுக்கிட்டு மேலே போகிறாரு, யோவான், யாக்கோபு மற்றும் பேதுரு. அங்கே மறு உருவானதுக்கப்புறம் அந்த காட்சியை பார்த்த இந்த சீடர்களில் குறிப்பாக பேதுரு சொல்லுவார், ஆண்டவரை நாம் இங்கே இருந்து விடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவார். கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வார். தப்பு பண்ணால் தட்டி கேட்கணும், அதான் நண்பன். நாம் இங்கே இருந்து விடுவது நல்லா இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு. நோ, கீழே போ, நாம் செய்ய வேண்டியது இன்னொரு, நான் பாடுகள் பட வேண்டும், நான் துன்பப்பட வேண்டும், இந்த மீட்புக்காக மட்டுமே நான் வந்தேன் என்று சொன்னவர். அதை விட எனக்கு திருவிழியத்தில் ரொம்ப இயேசுடைய அந்த நட்புக்கான இலக்கணமாக ஒரு இடத்தை நான் பார்ப்பேன். இயேசுவின் சீடர்கள் மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பசியாக இருக்கிறாங்க. அது ஒரு ஓய்வு நாள், அவங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓய்வு நாள் சட்டங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கடுமையான சட்டங்கள், அதிகமாக நடக்கக்கூடாது, பயணம் செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் இந்த பேடி ஃபீல்ட்ஸ் அதுக்குள்ளே அப்படியே உள்ளே போகிறாங்க. பசி, அதில் உள்ள நெற்கதிர்களை பறித்து கையில் கசக்கி வாயில் போட்டு சாப்பிட்றாங்க. இது மிகப்பெரிய குற்றம் தெரியுமா? இது மிகப்பெரிய குற்றம். யூத சட்டத்தின்படி ஓய்வு நாளின் போது நடத்தல் ஒரு குற்றம், நெற்கதிர்களை பறித்தல் ஒரு குற்றம், கையில் கசக்குவது ஒரு குற்றம், வாயில் போட்டு உண்டது ஒரு குற்றம். இதெல்லாம் ஓய்வு நாள் சட்டத்திற்கு எதிரானது. இதெல்லாம் வேலை, ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும், கடவுளோடு மட்டுமே உறவு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இதை செய்ததை பார்த்து பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவின் சீடர்களை சண்டை போடுறாங்க. அதுக்கு ஆண்டவர் இயேசு இப்படி ஊரெல்லாம் சண்டை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, இப்படி வரிஞ்சு கட்டிட்டு, என்னடா உங்கள் தாவீது என்ன பண்ணாருன்னு தெரியாதா அப்படிதான் கேட்பார். பாருங்க, உங்கள் தாவீது என்ன பண்ணாரு, பசியாக இருந்தபோது அர்ப்பண அப்பங்களை எடுத்து உண்டார்களே, அதுபோல மானிட மகன் தன்னோடு இருக்கும்போது நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வரிந்து கட்டிக்கிட்டு சண்டை போட போகிறப்ப, ஒரு நாளும் அம்மா தான் பிள்ளை தப்பானவன் சொல்லுவேன். யாராவது உன் பிள்ளை என் பிள்ளையை கிள்ளிட்டான், கடிச்சிட்டான், அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் பிள்ளையா, வாய்ப்பே இல்லை, இருக்கவே இருக்காது, அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்பு தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அதே போல மன்னிக்கிற அன்பாக நான் பார்க்கிறேன். பாருங்க, பேதுருவை தலைமை பீடத்தில் உட்கார வச்சார். எனக்கு அப்புறம் நீ தான் முதல் திருத்தந்தையா இருப்ப, நீ இவர்களை வழி நடத்துவ அப்படின்னு சொல்லி நிறைய பொறுப்புகளை, மோட்சத்தின் திறவுகோலை உன்னிடம் கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் 3 முறை அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். அவர் எனக்கு தெரியாது, அந்த ஆளை எனக்கு தெரியாது, அவரை சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படியே அவரை விட்டுட்டு போல. யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை அவர் காணும்போது கேட்கிறார், அவரை பார்த்து, நீ என்னை அன்பு செய்கிறாயா, என் ஆடுகளை பேணி வளர்,
நீ என்னை அன்பு செய்கிறாயா, என் ஆடுகளை பேணி வளர். நீ என்னை அன்பு செய்கிறாயா, என் ஆடுகளை பேணி வளர். என்ன அர்த்தம்? நீ 3 தடவை என்னை மறுதளிச்சில அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இனிமே அப்படி நடந்துக்காத, தட்டி கேட்கிறார். மன்னிக்கிறவராக இருக்கிறார். மீண்டுமாக அவரை தலைமை பீடத்திலே அமர செய்து இன்று வரை 266 திருத்தந்தையர்கள் அந்த வழியில தான் வந்து கொண்டே இருக்கிறார்கள். என் ஆண்டவர், என் நண்பன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய போறப்ப அந்த சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம். எல்லாம் போறாங்க. ஒரு பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? கையில் ஒரு வாள் வச்சுட்டு ரெடியா இருந்தார். முன்பக்கம் போய் வெட்டலை, சண்டை போடலை. பின்பக்கத்திலேருந்து இந்த மால்கு என்ற ஒரு இவனுடைய காதை வெட்டுகிறார், போர் வீரனுடைய காதை. ஆண்டவர் எடுத்து அதை ஒட்ட வைக்கிறார், அதெல்லாம் ஓகே. ஆனால் அப்போ அங்கே நடக்கிற அந்த சீன் ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான சீன். நீங்கள் என்னை தான் தேடி வந்தீர்கள் என்றால் இவர்களை விட்டு விடுங்கள். என்ன தானே தேடி வரீங்க? என்ன கொன்றுங்க, என்ன கூட்டு போங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, இவர்களை விட்டு விடுங்கள் என்று நேசம் பாராட்டுகிற அன்பு தான் நம் நண்பனின் அன்பு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அது மட்டுமல்ல, இதனுடைய உச்சம் என்னவென்றால், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே தகனப்பலியாக கொடுத்தவர், தன்னை முழுவதுமாக கையளித்தவர். எனக்கு பிரியமானவர்களே, இப்படியாற்பட்ட அன்புதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த நண்பனின், அந்த தோழனின் நண்பு. தோழா, நீ மானிட மகனை முத்தமிட்டா காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்டார். அப்பயாவது மனசை திருந்துவானே, அப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. எப்பயாவது மாறிடுவியாப்பா அப்படின்னு. கடைசி வரை நாம் அப்படியே இருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் அப்படியே பாவம் பண்ணிக்கிட்டே உங்களையும் என்னையும் பார்த்து அதுதான் கேள்வி கேட்பார். தோழா, நண்பா, நீ இன்னும் இதை செஞ்சுட்டு இருக்கியா? நீ இன்னும் பொய் சொல்லிட்டு இருக்கியா? நீ இன்னும் திருடிட்டு இருக்கியா? நீ இன்னும் கெட்ட வார்த்தை பேசுறியா? இன்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆண்டவர் பார்த்து தோழா என்றுதான் உங்களையும் என்னையும் சொல்லுவார். There are some demands. சில விஷயங்களை ஆண்டவர் உங்களிடமும் என்னிடமும் கேட்கிறார். இப்படியெல்லாம் இருக்கணும்ட்டு. ஒரே ஒரு விஷயம், அதில் முதன்மையான விஷயத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ்னா கொடுப்பாங்கல்ல, ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அது கொடுத்தது என்னதுன்னா இறை வார்த்தை தான் அந்த கிஃப்ட். அவர் எழுதின அந்த காதல் கடிதம், அதை ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எனக்கும் தனது இறை வார்த்தையை கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். அதை நான் வாசிக்கணும். இதான் முதல்ல அவர் கேட்கிறது. இரண்டாவது, எல்லா சாக்ரமெண்ட்ஸ், எல்லா அருள் சாதனங்கள், குறிப்பாக என்னை நீ உட்கொள், என்னையே நீ சாப்பிடு, நானாகவே நீ மாறிப்போ அப்படின்னு சொல்றார். என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான், நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லி இந்த திருப்பிடத்தில் உங்களையும் என்னையும் அதை உண்டு மகிழ், என்னை போல வாழ் அப்படின்னு சொல்லுகிறார். கடைசியாக ஒன்று, ஃப்ரெண்ட்ஸுனாலே பிரச்சனை கொடுப்பாங்க, அப்படி தானே? ஃப்ரெண்ட்ஸுனாலே எப்பயும் பிரச்சனை இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள்லாம் வரும். இந்த ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுவோம், ஏன் இப்படி பண்ணுறீங்க, முடியலை, அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சாதாரணமாக இந்த பிரச்சனை கொடுக்குறப்ப இந்த ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுங்கள். இந்த நண்பர் பார்த்து கொள்வார். ஆமேன். என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையா, என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையா, நீ என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா, என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையா. சகோதரரே, சகோதரிகளே, உங்களுடையது மின்னடையுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பணியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே களியளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும்
சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்து வரமருள மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆசியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், இவரே நம் நண்பர். இவர் தரும் இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவின் வழியாய் உயிரை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் முடிவை தாராய். உன் அன்பின் பாதைகள், என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள், என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்லம் நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பரோடு சேர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆரோக்கிய அன்னையின் திருப்பிடத்திற்கு முன்பு மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதிலாக சொல்லி ஜெபிப்போம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கேற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது பணிக்காகவும் மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமும் நலமுடனும் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்றும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்றும் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர்,
புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகழிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, பெலங்கண்ணி. எல்லா வளம் நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமென். ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோ, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே,